தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் காலையில் 110 விதியின் கீழ் பல்வேறு வெற்றி அறிவிப்புகளை அறிவித்தார்கள். அந்த அறிவிப்புகளை பொறுத்தவரையில் எல்லா அறிவிப்பும் முக்கியமான அறிவிப்புகள். பால் கொள்முதல் விலை 3 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றார்கள். அதேபோல் 300 கோடி ரூபாய் அளவில் 400 படுக்கைகள் கொண்ட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அதேபோல் இதில் முக்கியமான அறிவிப்பு, ஏன்னா இன்னைக்கு நிறைய நோயாளிகள் அரசு மருத்துவமனையிலும் சரி, அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சரி போய் அவங்க நோய் மானிய கோரிக்கையை முன்மொழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நிறைய நேரம் நீங்க பேசலாம். முதல்ல முன்மொழிஞ்சிடணும். மானிய கோரிக்கை எண் 29 சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு, சுற்றுலா பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு, சுற்றுலா பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை சுற்றுலா பற்றிய மானிய கோரிக்கை எண் 29 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 375 கோடியே 43,37,000, மூலதன கணக்கில் ரூபாய் 397 கோடியே 61,31,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 2 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன். சுற்றுலா, கலை மற்றும் பண்பாடு, சுற்றுலா பண்பாடு மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை சுற்றுலா பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளது. கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய மேசைகளில் உள்ள சிறு கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேற்றில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.